அனைவருக்கும் வணக்கம். மொழி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நமது அடையாளம். அதை பேணி காக்க வேண்டிய கடமை நம்ம அனைவருக்குமே உண்டு. என்னடா திடீர்னு தமிழை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஒரு இனம் அழிய வேண்டும் என்றால் அந்த இனத்தின் மொழி அழிந்து விட்டால் போதும், அந்த இனமே அழிந்து விடும். அந்த சூழல் தான் இப்போ தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. சிங்கப்பூர், மலேசியா, சைனா போன்ற வெளிநாடுகளில் கூட நம்ம தமிழ் மொழிக்கு மதிப்பு கொடுத்து தமிழ் மொழியை நம்மளால் பேசிட முடியாதா அப்படின்னு இயங்கக்கூடிய மக்களுமே வாழ்ந்து வராங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? தூங்கி எழுந்ததுலேருந்து திரும்பி தூங்க போகிற வரைக்கும் எத்தனை வடமொழி சொற்களும் சரி, ஆங்கில பிறமொழி சொற்களும் சரி பயன்படுத்துகிறோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய கைபேசி அதில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிலத்தை தான் வச்சுருக்கோம், தமிழ் வழி வச்சில்ல. இப்போ சைனா மாதிரியான நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, ஏன் இந்த கொஞ்சம் நார்த் சைடாக போயிட்டிங்கன்னா மொபைலை ஹிந்தியில் தான் வச்சுருப்பான், அவனுக்கு புரிகிற மாதிரி வச்சுருப்பான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஆங்கில மொழியை வச்சுருக்கோம். அது தேவை தான், ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் லாங்குவேஜ்ன்றது. ஆனால் நம்மது மொழியை நம்ம காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? இப்போ சீனா மாதிரியான வளர்ந்த நாடுகளில் வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா அவனோட மொழியை பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அவன் வேறு மொழியை கற்றுக்க மாட்டான், அவன் சைனீஸ்லேயே தான் இருப்பான். அவனோட நம்ம வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா நாம் தான் சைனீஸ் கற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதை மாதிரி எல்லா வளமுமே இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில். இப்போ வெளியேருந்து வரவனாலும் சரி, நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு மாநிலங்கள்லேருந்து வந்தாலும் சரி, அவன் நம்ம தமிழை கற்றுக்க போகிறது கிடையாது. தமிழை கற்றுக்கலாம், அவனுக்கு ஏற்ற மாதிரி நாம் தான் மாறுறோம். நாம் தான் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு வேறு ஒரு மொழியை பேசக்கூடிய சூழலில் இருக்கும். இதனால தான் பார்த்திங்கன்னா தமிழ் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு எல்லாராலையும் பார்க்கப்படுது. இப்போது உதாரணமாக எங்களுக்கு நடந்த நிகழ்வு, நாம் பணம் எடுக்கணும்னு சொல்லி ஏடிஎம் போனோம்னா அங்கே லாங்குவேஜை சூஸ் பண்ண சொல்லும். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அப்படின்னு 3 லாங்குவேஜை கொடுத்து அதை சூஸ் பண்ண சொல்லும். நாம் எத்தனை பேர் அதில் தமிழை சூஸ் பண்ணுறோம்? நம்ம தமிழை சூஸ் பண்ணாதால் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்க நீங்கள்? எனக்கு நடந்த நிகழ்வு இங்கே வேதாரண்யத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை தமிழகம் முழுவதும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு தெரியல. நாங்கள் பணம் டெபாசிட் பண்ணுறதுக்காக ஏடிஎம் போயிருந்தோம். அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். லாங்குவேஜை சூஸ் பண்ண சொல்லுது. அந்த லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா ஹிந்தி இருக்குது, தமிழ் இல்லவே இல்லை. இது எப்படி எடுத்துக்கிறது? வங்கி தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, தமிழ் மக்களுக்காக அந்த வங்கி செயல்படுது. ஆனால் டெபாசிட்டை பார்த்தோம் அப்படின்னா, டெபாசிட் பண்ணணும் பணத்தை அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தமிழ் லாங்குவேஜே கிடையாது. இதற்கு காரணம், முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு வங்கிக்கு போகிறோம், அங்கே போயிட்டு டெபாசிட் பண்ணோன்னு பார்க்குறப்ப ஒரு அதிர்ச்சி, தமிழே இல்லை, இங்கிலீஷ், ஹிந்தி. சரி, இந்த ஏடிஎம்மில் தான் இப்படி இருக்கா, இல்லை மற்ற ஏடிஎம்மில் இதே மாதிரி தான் இருக்கா, இல்லை வேறு மாதிரி இருக்கா, இல்லை தமிழ்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நாங்கள் வேறு ஏடிஎம் செக் பண்ண போகிறோம். அங்கேயும் சேம் கான்செப்ட், இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இல்லை. இந்த வங்கிலாம் யாருக்காக செயல்படுது? தமிழ் மக்களுக்காக செயல்படுதா? இங்கே வேதாரண்யத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்காக செயல்படுதா? இல்லை இங்கே வேதாரண்யத்துக்கு பிழைப்பு தேடி வந்தக்கூடிய வட இந்தியர்களுக்காக, வெளி மாநிலத்தவருக்காக இங்கே இந்த வங்கியெல்லாம் செயல்படுதா அப்படின்னு தெரியல. ஏன் இந்த வங்கியெல்லாம் தமிழை எடுக்கணும்? ஏன் தமிழை வைக்கல? ஒருவேளை இந்த வங்கிகள்லாம் நினச்சிட்டோ தமிழனுக்கு டெபாசிட் பண்ணுற தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டோ, எதனால் இந்த தமிழை எடுக்கணும்? இந்த நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் வங்கிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே தமிழ் மொழி பேசக்கூடியவன் உட்காந்துருக்க மாட்டான், வேறு மொழி பேசக்கூடிய வேற்று மொழியத்தவன் தான் அங்கே உட்காந்துருப்பான். இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது. நம்ம மொழியை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்ம மொழியை காக்க வேண்டிய சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய இடங்களில் தமிழில் பேச பாருங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.